இப்போ வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த டாக்ஸிக்காரன் தான் வந்து என்கிட்ட என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு தோணுது காசில். ஸோ ஹலோ கைஸ், நீதான் ஈரானில் ஃபஸ்ட்டு டே காலையில் 10:45 பக்கம் ஆகுது. இப்போ தான் நான் சும்மா அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். எங்கே போகிறேன்னா எனக்கே தெரில. இந்த ஏதோ ஃபர்தாசி ஸ்கொயர்னு ஏதோ ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டுருக்கேன். இப்போ வந்து அங்கே எதுக்குன்னா காசு கொஞ்சம் மாற்றணும், அதுக்கப்புறம் சிம் கார்டு வாங்கணும், அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் கொஞ்சம் வாங்கணும். அதனால அந்த சைடு போய்ட்டுருக்கேன். அங்கே அந்த ஃபெர்தோசி ஸ்கொயரில் தான் வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்செலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு, நல்லாயிருக்கும்னா நார்மல் ரேட்டில் இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் தண்ணி பாட்டில் வாங்கணும். அப்புறம் அப்படியே போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு அட்ராக்ஷன் வந்து அப்படியே பார்த்துட்டு போக வேண்டியதும். இப்போ வரைக்கும் இதுதான் ஈரான். ஏன்னா என்கிட்ட இன்டர்நெட் இல்லாமல் இந்த ஊர்லலாம் சமாளிக்க முடியல. நேற்று காலையிலேருந்து இன்டர்நெட் இல்லாமல் தான் சுற்றிட்டுருக்கேன். அதான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து போய் இன்டர்நெட் தான் வாங்கணும். அப்படியே மீதி கடையிலலாம் போய் பார்த்துட்டு எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அப்படியே சும்மா நார்மலாக செக் பண்ண வேண்டியது தான். Hello. How much is one water bottle? Yeah. Huh? Just water bottle. Yes, one. Huh? Big is one. A big one. How much? 6,000. 6,000. Okay. This one is okay. ஸோ இந்த ஒரு வாட்டர் பாட்டில் வந்து 6,000 ரூபா வருது. 6,000 ஈரானியன் ரியால்ஸ். இதான் இந்த 3 மளிகை கடை மாதிரி இருக்குது. ஸோ கைஸ், ஈரான் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் இந்த தண்ணி பாட்டில் வந்து 6,000 ஈரானியன் ரியால் வந்தது. ஏன்னா நம்ம ஊர் காசு படி வந்து 10 ரூபா தான் வருது இந்த தண்ணி பாட்டில். இது 1.5 லிட்டர் தண்ணி பாட்டில் வெறும் 10 ரூபா தான். இது ரொம்பவே சீப்பாக இருக்குது. பார்க்கலாம் இன்னும் சாப்பாடு, பஸ் டிக்கெட்டு அதெல்லாம் எவ்வளோ சீப்பாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்னும் இப்படி தான் ஃபஸ்ட் டே. நம்ம ஊர் மாதிரியே இருக்குது. செம்ம டிராஃபிக்கு, யாரும் வண்டிலாம் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. நம்ம ஊர் வைப்பு தான் வருது. இது அப்படியே நம்ம ஊர் கடை வீதி மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டன்ட் டிப் வந்து, ஈரானில் வந்து நம்ம ஏடிஎம் கார்டு எதுவுமே ஒர்க் ஆகாது. நம்ம ஊர்லேருந்து வரும்போதே காசு வித்ட்ரா பண்ணிட்டு வந்துடணும். பெஸ்ட்டு வந்து யூரோ இல்லைனா US டாலர்ஸு, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வித்ட்ரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து மாற்றிக்கலாம். அது இங்கே ரோட்டில் நிறையா பேர் விற்பாங்க, பிளாக் மார்க்கெட் மாதிரி. அவங்கக்கிட்ட வாங்குறத விட நான் சொல்கிற அந்த ஸ்கொயர் பக்கம் போய் வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அந்த இங்கே வந்து கரன்சி வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணுவோம். சில டைமில் டூமானு ரியால் ரெண்டும் யூஸ் பண்ணுறாங்க. பட் ரியால் நோட்டே தான். அதே வந்து 10,000 ரியால் இருந்ததுன்னா அது வந்து 1000 டோமான் அவங்க சொல்கிறது வச்சு. பட் இங்கே நாம் வந்து யாரும் பெருசாக ஏமாற்ற மாட்டாங்க, அதனால் ஈஸியாக இருக்கும். நாமளே தப்பாக தந்தாலுமே வந்து அவங்க கரெக்டாக தந்துடுவாங்க. இங்கே டிராஃபிக் நம்ம கூட மோசம். இந்த பச்சை கலர் இருக்குது, ஆனால் யாருமே நிற்க மாட்டேங்கிறாங்க. நான் அப்பவுமே காரெல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்குது இடிக்கிற மாதிரியே. நம்ம ஊரே பரவாயில்ல இந்த டிராஃபிக்கு. ஸோ கேஸ், நான் ஹாஸ்டலில் கேட்டதுக்கு வந்து இந்த ஈரான் சில் தான் பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. கரெக்டாக இங்கே ஒரு கடை இருக்குது, நம்ம இங்கே போய் கேட்கலாம் எவ்வளோ வருது. இந்த 5Gலாம் கூட இருக்காமா. ஹலோ, how much is for sim?
How many GB internet? 60 GB internet. And call 55 minutes. Okay. ஸோ 1,50,000 ஈரான் ரியால்ஸ் வருது. 1,50,000னா கிட்டத்தட்ட 268 ரூபா பக்கம் வருது சிம்மு. A few moments later. ஸோ கைஸ் இப்போ வந்து அங்கே சிம்மு வாங்க முடியாதாம்மா. அது வந்து என்னன்னா நம்ம ஈரான் வந்து ஒரு வாரம் கழித்து தான் சிம்மு வாங்க முடியுமாம்மா. என்னோடய பாஸ்போர்ட் வந்து இன்னும் எங்கள் சிஸ்டமில் அப்டேட் ஆகலையாம்மா. ஒரு வாரம் கழித்து சிம்மு வாங்க சொல்கிறாங்க. நான் அங்கே வந்து இப்போ சிம்மு தரலன்னா வந்து ஹாஸ்டலில் போய் கேட்க சொன்னாங்க. ஹாஸ்டல் ரிசப்ஷனில் வந்து அவங்க தருவாங்களாம்மா ஏதோ ஒரு ஆக்டிவ் சிம்மு. இல்லை அவங்கனால வாங்கி தர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னா சிம் இன்றைக்கி ஈவினிங் பக்கம் வாங்கிக்கலாம். இப்போ திரும்ப அப்படியே எங்கள் பக்கத்தில் தான் வந்து பழைய அமெரிக்கன் எம்பசி இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ தான் வெயில் வருது. லைக் அப்படியே இந்த ரோட்டு சைடு எல்லாமே போட்டு விற்றுட்ருக்காங்க. பர்ஃப்யூம் இருக்குது. நான் கண்டிப்பாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பர்ஃப்யூமாவது நான் வாங்கிட்டு போவேன். அப்புறம் இங்கே இது இன்னொன்று நான் வந்து இந்த மேலே போய் காமிக்கிறேன். இந்த பிரிட்ஜு மேலே போய் சரி இதுதான் மேலே வந்து என்ன காமிக்கிறேன்னா இது வந்து பஸ்ஸுக்கான தனி ரூட்டு. அந்த சைடு காரு இதெல்லாம், இந்த சைடு மட்டும் பஸ்ஸுக்கு. இங்கேருந்து அங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் கடைசி வரைக்கும் இந்த பஸ்ஸுக்கு மட்டும் தனி ரூட் அப்படியே இங்கே இருக்குது. பட் ஆனால் இந்த சைடு வந்து அப்படியே இது கனெக்ட் ஆகிடுது. அந்த சைடு போனால் இந்த மெயின் ரோடோட கனெக்ட் ஆகிடுது. இந்த இது பஸ்ஸு பாருங்களேன், இந்த தனி ரூட்டில் இது மட்டும் வருது. ஸோ கைஸ் இதுதான் இந்த ஃபெர்தோசி ஸ்கொயர். இங்கே தான் வந்து காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். இங்கே இருக்குது. இங்கே தான் எல்லாமே சுற்றி இங்கே நிற்கிறாங்க. இவரெல்லாம் வந்து அப்படியே கேட்டுட்ருக்காங்க. பட் இங்கே வாங்குறத விட எனக்கு தெரிஞ்ச பெட்ரு வந்து இந்த மாதிரி எதாவது கடையில் போய் வாங்குறது தான். அப்போ இன்னும் வாங்கணும், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். பட் இந்த இடம் நல்லாயிருக்கு. சாரி ஸோ இந்த மாதிரி ரோட்லேயே காசெல்லாம் போட்டு விற்கிறாங்க. இந்த மாதிரி ரோட்டில் நான் அவர் கேட்ட வீடியோ எடுத்து போனேன். சரி அவர் எந்திரிச்சு போயிட்டார். இதை வந்து ஈரான் இது வந்து இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. இது வந்து டோமான். இது வந்து இது அப்படியே திருப்புனா வந்து 1000 ரூபான்னு இருக்கும். இது நான் கரன்சி வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ போய் காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ண. ஸோ இதுதான் வந்து அப்பரண்ட்லி ஒரு மார்க்கெட் மாதிரி போல். மாஸ்க்கு போடணும். ஸோ இந்த இது கூட நல்லா இருக்குது. இந்த இது மாடலும் இங்கே தான் நிறையா இது கடை இருக்குது காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு தனி ஷாப்பிங் மால் மாதிரியே உள்ளே வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இங்கே வந்து ரேட்டு வந்து கம்மியாக தர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் நம்ம ஒரு டைம் போய் கேட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து யூரோ ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது போல். நான் ஆன்லைனில் பார்க்குறேன் 9 லட்சம் பக்கம் வருது, 9 லட்சம் ரியால்ஸ் பக்கம் வருது. பட் இந்த எக்ஸ்சேஞ்ச் பிளேஸ்லலாம் போனால் வெறும் 6 லட்சம் தான் தராங்க. 3 லட்சம் பக்கம் மிஸ் ஆகுது. 3 லட்சம்னா ஒரு 500 ரூபா 600 பக்கம் குறையுது. நான் நேற்று டாக்ஸியில் பண்ணது வந்து அதே 20 யூரோக்கு நான் வந்து 11 லட்சம் டோமான் வாங்கினேன், 11 லட்சம் ரியால் வாங்கினேன். இன்றைக்கி அதே 20 யூரோ வந்து வெறும் 6 லட்சம் தான் இருக்குது. நேற்று இந்த டாக்ஸிக்காரர் சொன்ன போகிற அவர்கிட்டயே மாற்றி இருந்துருக்கணும். நான் அவர் என்னை ஏமாத்துறாருன்னு நினச்சி விட்டேன். இப்போ நான் தான் வந்து காசு எனக்கு இதாகுது. பட் அந்த 20 யூரோ வச்சு இன்றைக்கி சமாளிச்சுக்குவேன். இன்றைக்கும் நாளைக்கும் சமாளிக்க முடியும். மீதி நாளான்னைக்கு தான் தேவைப்படும் மேக்ஸிமம். அப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்னு விட்டேன். ஆனால் இன்றைக்கி ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஆப்பில் 47,000 ரூபா காமிக்குது. இந்த இடத்துல வந்து 32,500 தான் வச்சுருக்காங்க.
பார்க்கலாம். சரி அதெல்லாம் இருக்கும். நம்ம இப்போ அமெரிக்கன் எம்பசி போகலாம். ஸோ ஈரானில் இந்த மாதிரி பைக் பார்க்கலாம். இது மாதிரி வெயிலில் படாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஊர்லேயுமே நிறையா எல்லாமே வந்து பைக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஊரில் வந்து ரூல்ஸ்லாம் இந்த ஊரில் பெருசாக ரூல்ஸ்லாம் எதுவுமே இல்லை. எல்லாம் பைக் இந்த பிளாட்ஃபார்ம்லேயே ஓட்டுறாங்க, அந்த பிளாட்ஃபார்ம்லேயே வராங்க. நம்ம ஊரே பெட்ரு போல். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பைக்கு இந்த பிளாட்ஃபார்ம்லேயே ஓட்டிகிட்டு வருவாங்கன்னு. ஸோ கைஸ், அப்புறம் ஈரானில் வந்து யாருமே அரபிக் பேச மாட்டாங்க. இங்கே பேசுகிறது எல்லாமே வந்து ஃபார்சி இல்லை பெர்ஷியன் அந்த லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. இவங்க யாருமே அரபிக்ஸும் கிடையாது. ஈரான் பார்த்து அரபிக்குன்னு சொல்கிறது வந்து சைனாக்காரன் இல்லை ஜப்பான்காரங்களை பார்த்து கொரியான்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. இவங்க வந்து ஃபுல்லாகவே பெர்ஷியன்ஸ். இவங்க யாருமே அரப்ஸ் கிடையாது. அதே மாதிரி இவங்க பேசுகிறதுமே ஃபார்சி தான் பேசுவாங்க. இது நம்பர்ஸ்லாம் வந்து முக்கால்வாசி வந்து ஹிந்தியோட நம்பர் மாதிரி தான் இருக்கும். இந்த 1 2 3க்குலாம் 1 2 3 4 5 அதுக்கப்புறம் 6க்குலாம் எனக்கே ஹிந்தியில் என்னன்னு தெரியாது. ஆனால் இவங்க நம்பர்ஸ் வந்து ஹிந்தி நம்பர் மாதிரியே தான் சிமிலராக தான் இருக்கும். அதான் இதுவும் சொல்லணும்னு நினச்சேன். ஏதோ ஒரு ஆப்போசிட்லேயே ஒரு மாஸ்க் இருக்குது. ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இந்த ஊருக்கு நம்ம ஈரான் வந்ததுக்கப்புறம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, யூடியூப் எதுவுமே ஒர்க் ஆகாது. எல்லாமே கவர்மெண்ட் பேன் பண்ணிடுறாங்க. நம்ம வந்து VPN தான் யூஸ் பண்ணணும். VPN இல்லாமல் இங்கே வந்துட்டு VPN இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு தெரில. பட் நான் வந்து முன்னாடியே இன்ஸ்டால் பண்ணிட்டு வரது தான் பெஸ்ட்டு VPNக்கு. அப்புறம் டாக்ஸிக்குமே வந்து இந்த ஊரில் ஸ்னாப்புன்னு ஒன்று இருக்குது. அதுதான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இனிமேல் டாக்ஸி எடுக்கணும்னா. அதான் வந்து சீப்பு. நம்ம ஊர் ஊபர், ஓலா மாதிரி இங்கே ஸ்னாப்பு. இங்கே வந்து இந்த ஃபாரின் எதுவுமே ஒர்க் ஆகாது. இந்த ஊபர், ஓலா அது மாதிரி எதுவுமே இல்லை. மெக்டி, டாமினோஸ் பிஸா, KFC எதுவுமே இருக்காது இங்கே. அது அமெரிக்கன் சேங்ஷன்னால. நான் சொன்ன மாதிரி இங்கெல்லாம் டிராஃபிக் ரூல்ஸே இல்லை. அப்படியே நினச்ச பக்கம் போகலாம். இதெல்லாம் ஊர் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. கிளைமேட்டும் நல்லாயிருக்கு. எனக்கு இந்த மாதிரி கிளைமேட் தான் வேணும். சம்மர். போ இதுதான் வந்து அந்த அமெரிக்கன் எம்பசி. பட் இப்போ வந்து லஞ்சுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 1 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. மணி வந்து இப்போ 12:15 தான் ஆகுது. ஸோ அது வரைக்கும் பக்கத்தில் வேறு ஏதாச்சும் இருந்ததுன்னா அது பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் அங்கே போயிட்டுருக்கேன். இந்த பில்டிங்லாம் பாங்க. Can I get one ticket for Azadi Tower? How much? This one. Okay, thank you. ஸோ இந்த மாதிரி தான் இங்கே டிக்கெட். இது வந்து 20,000 ரியால் வந்தது. ஸோ இதுதான் அந்த மெட்ரோ டிக்கெட்டு. நம்ம இப்போ மெட்ரோவில் தான் போகிறோம். மெட்ரோக்கு வந்து 20,000 ஈரானியன் ரியால் வந்தது. 20,000 36 ரூபா பக்கம். இது ஒரு டைம் யூஸ் பண்ணுறது தான். 36 ரூபா. நமக்கு கியவில் தான் சீப்பாக இருந்தது. ஈரானில் மெட்ரோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நம்ம கியவில் போனது 26 ரூபா அந்த சைடு பக்கம் தான் வந்தது. இதுதான் மெட்ரோ. பட் நம்ம அடுத்ததில் போகலாம். இந்த மெட்ரோ ஸ்டேஷன் செமையாக இருக்குல்ல. ஸோ கைஸ், இதுதான் வந்து அந்த அசாதி ஸ்கொயரு. பார்த்தீங்கன்னா அத்தனை ஈரான் ஃப்ளாக் இருக்குது. நான் டர்க்கிக்கு அப்புறம் நான் இந்த கண்ட்ரியில் தான் பார்க்குறேன். எல்லா பக்கமும் முக்கால்வாசி பக்கம் வந்து ஈரான் ஃப்ளாகு. இந்த சைடு அப்படியே இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே இருக்குது ஈரான் ஃப்ளாக். முக்கால்வாசி பக்கம் அங்கே ஒரு பெரிய ஃப்ளாக் இருக்குது. இதுதான் வந்து அந்த அசாதி டவரு. இன்னும் பக்கத்தால் போகலாம்.
இது எல்லாமே வந்து டாக்ஸி தான், அது ஒயிட் டாக்ஸி. இந்த ஸ்கொயரே பெருசாக இருக்குது ரொம்ப. அந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இங்கே நடந்து வரக்கே ஒரு 15 நிமிஷம் பக்கமாக ஆச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி. இப்போ இது பார்த்தாச்சா, அடுத்தது வந்து தெஹ்ரான் கிராண்ட் பஸார் போகிறேன். அது வந்து நான் தனி வீடியோவாக போடுறேன். அது வந்து கொஞ்சம் லென்த்தாக வரும். இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து சும்மா எப்படி அதோடு நான் சொல்ல வந்தது வந்து ஈரானியன்ஸ் வந்து செம ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும், இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே செம ஃப்ரெண்ட். எல்லாருமே சிரிக்கிறாங்க, வீடியோ எல்லாத்துக்குமே ஓகே அப்படின்னாங்க. ஹெல்ப் ரொம்பவே பண்ணுறாங்க. நான் அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் ஒரு தாத்தாவை கேட்டேன், அவர் கொண்டாந்து என்னை இறக்கி விட்டு அதுக்கப்புறம் திரும்ப அவரோட ஷாப்புக்கெலாம் போனார். செம்மையாக ஹெல்ப் பண்ணுறாங்க, செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஈரான் நான் பார்த்த வரைக்கும் சீப்பாகவும் இருக்குது. மெட்ரோ மட்டும்தான் கொஞ்சம் 40 சென்ட் வந்தது, 35 ரூபா. பட் அதுவும் விலை அதிகமாகலாம் இல்லை. இப்போ அடுத்தது நம்ம போகலாம். இப்போ போய் சாப்பிட்றது எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். தண்ணி பாட்டில் காலைல பார்த்தோம் 10 ரூபா தான் வந்தது. இப்போ நம்ம சாப்பிட்றது அந்த மாதிரி பட்ஜெட் இது போகலாம், அது எவ்வளோ வருதுன்னு. இந்த இதில் நம்ம வந்து இந்த ரோடு கிராஸ் பண்ணுறதும் ஒரு பெரிய விஷயம். நம்ம இங்கே 10 பேர்னுன்னா கூட யாரும் நிற்க மாட்டேங்கிறாங்க. நம்ம அப்படியே கை காமிச்சிட்டே தான் போகணும், நம்ம ஊர் மாதிரி. இப்போ நம்ம ஊர் மாதிரி தான் பண்ண போகிறேன். இது கிராஸ் பண்ணுறது தான் இங்கே வந்து ஒரு பெரிய கஷ்டமே. நமக்கு ஆக்சிடெண்ட் ஆனால் இங்கே தான் வந்து மேக்ஸிமம் ஆக்சிடெண்ட் ஆகும். அந்த நிலைமைக்கு தான் இருக்குது. இப்போ இவர் பாருங்களேன் நிற்கிறாரு, அவரோடையே சேர்ந்து கிராஸ் பண்ண வேண்டியதுதான். ஐயோ யாரும் நிற்கல. அவ்வளோதான், அவங்களோடய அப்படியே சேர்ந்து கிராஸ் பண்ணிடணும். இங்கேயும் அதே தான். அப்படியே இப்படி கை இந்த இதான் நம்ம கை காமிச்சிட்டு அப்படியே வந்துடணும். வா அவ்வளோதாங்க. இப்போ போய் சாப்பிட்றதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் பார்க்கலாம். இப்போ தான் அது பக்கத்தாலே ஒரு பஸ் ஸ்டேஷன் இருந்தது, அதுக்கு பக்கத்தால் தான் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே தான் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது, சூடாகவும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இங்கே போகலாம், போய் கேட்கலாம் என்னென்ன இருக்குன்னு. இஸ் பர்கர் chicken burger. Chicken. 1,670. 6 how much? 1,670. Half thousand. 1,670. Okay, one chicken. Vaziri. Cholo vaziri. இப்போ தான் அந்த கடைக்கு போனேன். 900,000ங்கிறாங்க, 1,600 அப்படிங்கிறாங்க. 1,600 18 யூரோ பக்கம் வருது ஒரு பர்கருக்கு. என்னால் அவ்வளோலாம் தர முடியாது. நான் ஸ்லோவாக்கியாவில் ஒரு மெனு வாங்கினாலே 7 யூரோவா நம்ம தான். இங்கே 18.90 யூரோ கேட்குறாங்க. 9 லட்சம் ஈரானியன் ரியால்ஸு. நான் வேணான்னு வந்துட்டேன், வேறு ஏதாச்சும் கடை தேடலாம். இந்த ஆர்மி மேன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, ட்ரான்ஸ்லேட். falafel. Okay. Ready? No, 3. How much? How much? No, this one. How? ஸோ இந்த மாதிரி தான் ஒன்று வாங்கினேன். பட் இது எவ்வளோனே தெரில. இந்த ஊர் காசு வந்து நம்மளை ரொம்பவே குழப்புது. இது சுத்தமாக எனக்கு ஒன்றுமே புரியல. நான் வந்து இவங்க டோமான்னு சொல்கிறாங்களா இல்லை ரியால் சொல்கிறாங்கன்னு என்னன்னே தெரில. இது சத்தியமாக எவ்வளோ வந்ததுன்னே தெரில. நான் காசு தந்தேன், எனக்கு மீதி சில்லற கரெக்டாக தந்தாங்க. அதனால் அது அப்படியே இருக்குது. நான் நாளைக்கு இது பார்க்கலாம், அது சாப்பாடு கரெக்டாக இந்த ஊர் காசு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பாடு எவ்வளோ விலை வருதுன்னு சொல்கிறேன். நான் இந்த டாக்ஸிக்காரர்கிட்ட காசு மாற்றினேன். அது அங்கே தான் வந்து எனக்கு குழப்பி விடுது. வந்து 11 லட்சம்
ரியால் தந்தாங்க. இங்கே வந்து 5 லட்சம் ரியால் இந்த மாதிரி போகுது. அந்த டாக்ஸிக்காரை ஏமாற்றிட்டான்னா இல்லை இந்த ஒரு காசு அப்படி ஒர்க் ஆகுதானே தெரில. எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த டாக்ஸிக்காரன் தான் வந்து என்கிட்ட என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு தோணுது. காசில் பார்க்கணும். எனக்கு இவர் தான் ஹெல்ப் பண்ணார். இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம். ஸோ கைஸ் அங்கே சாப்பிட்டாச்சு. இதுதான் நான் வந்து அது எத்தனை ரூபாய்க்கு வாங்கினேன்னே எனக்கு தெரில. அந்த மிலிட்ரிக்கார் வந்தார், அவர்கிட்ட தான் காசு தந்தேன். அவரே வந்து எனக்கு வாங்கி தந்து மீதி சில்லறையும் தந்துட்டார். அதனால் இது எவ்வளோ வந்துன்னு எனக்கு தெரில. அந்த காசு வந்து எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. நான் அந்த ஹோட்டல் ரிசப்ஷனில் போய் இந்த ஊருக்காரங்க யாருக்கிட்டேயாச்சும் கேட்டு அதை நல்லா கற்றுக்கணும் அது எப்படின்னு. போகலாம். இப்போ அடுத்தது வந்து எங்கேயாச்சும் அப்படியே முடி வெட்டுற கடை பக்கம் இது அப்படியே போகலாம்.